உங்க மருமகளுக்கு கடவுள்கிட்ட வேண்டிக்கிட்டு பரிகாரம் பண்ணிட்டேன். இந்த காவடியை தூக்கிக்கிட்டு போய் உங்க வேண்டுதலை நிறைவேற்றுங்க. சரிங்க சாமி. கடவுள் அருள் உங்களுக்கு கிட்டட்டும். எதுக்குமா காவடி எல்லாம்? அது ஒண்ணும் இல்லப்பா, உங்க கல்யாண வாழ்க்கை நல்லா இருக்கணும், உங்களுக்குள்ள பிரிவே வரக்கூடாதுன்னு நான் அந்த முருகன் கிட்ட வேண்டிக்கிட்டேன். அந்த வேண்டுதல் நல்லபடியா நடக்கணும்னு தான் பாத யாத்திரையா காவடியை தூக்கிக்கிட்டு பழனிக்கு போக போறேன். மா, என்ன விளையாடுறீங்களா? இந்த வேண்டுதெல்லாம் தேவையா? போ, உங்களுக்கு ஏற்கனவே ஹெல்த் இஷ்யூஸ் இருக்குல்லம்மா. மா, பாத யாத்திரைலாம் உங்களால போக முடியாதுமா. ப்ளீஸ் தயவு செஞ்சு இதெல்லாம் வேண்டாம். இல்லப்பா, நீயும் ரேவதியும் எப்பவும் இணை பிரியாம இருக்கணும்னா நான் பாத யாத்திரை போய் தான் ஆகணும். என்ன தடுக்காதப்பா. மா, ஏம்மா பிடிவாதம் பிடிக்கிறீங்க? நீங்க அவ்வளவு தூரம் நடந்து போறதெல்லாம் ரொம்ப ரிஸ்க்குமா. ப்ளீஸ்மா, சொல்றது கொஞ்சம் கேளுங்க. யாத்திரை எல்லாம் வேண்டாமா ப்ளீஸ். ஆமா அத்தை, உடம்ப வருத்திக்காதீங்க, அப்புறம் அதுவே உங்களுக்கு பிரச்சனை ஆயிடும். இந்த வயசுல நீங்க இதெல்லாம் செய்ய வேண்டாம், சொன்னா கேளுங்க. நான் இந்த வேண்டுதலை யாருக்காக செய்ய போறேன்? என் மகனுக்கு மருமகளுக்காக செய்ய போறேன். அது எனக்கு சந்தோஷம்தான். மா, நீங்க அவ்வளவு தூரம் எப்படிமா தனியா போவீங்க? நான் தனியா போகலப்பா, அதுக்கான எல்லா ஏற்பாட்டையும் பண்ணிட்டு தான் போறேன். நீ பயப்படாத. இப்பதான் கல்யாண வாழ்க்கையில அடியெடுத்து வச்சிருக்கீங்க, நீங்க நல்லா இருக்கணும். அதுக்காக தான் இந்த பாத யாத்திரை போக போறேன். தயவு செஞ்சு இதுக்கு மேல என்ன தடுக்காதீங்க. ஹரோகரா ஹரோகரா முருகா சண்முகா. ஹரோகரா ஹரோகரா. வெற்றிவேல் முருகனுக்கு ஹரோகரா. முருகனுக்கு அரோகரா. முருகனுக்கு அரோகரா. கந்தனுக்கு அரோகரா. கடம்பனுக்கு அரோகரா. வேலனுக்கு அரோகரா. வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா. முருகா. ஐயா கார்த்தி, எப்படியா இருக்க? நல்லா இருக்கியா? நல்லா இருக்கும் பாட்டி. நீங்க எப்படி இருக்கீங்க? நீங்கெல்லாம் என் கூட இருக்கும்போது எனக்கு என்ன குறைச்சு? நான் நல்லா இருக்கேன். அங்க உன் மாமா, அத்தை, என் பேத்திங்க எல்லாரும் சௌக்கியம் தானே? எல்லாரும் நல்லா இருக்காங்க பாட்டி. என்ன விஷயம் பாட்டி? நம்ம கோவில் கும்பாபிஷேகம் வருது இல்லையா, அதுக்கு முன்னாடி சாமிக்கு நகையெல்லாம் போட்டு அழகு பார்க்கணும்னு சொல்றாங்க. சரிங்க பாட்டி. அந்த நகையெல்லாம் நம்ம ஊர் பேங்க் லாக்கர்ல இருக்கு, அத வெளியே எடுக்கணும். சரிங்க பாட்டி, எடுத்துட வேண்டியதானே? அதை எல்லாராலையும் எடுக்க முடியாதியா? நீயோ இல்ல உன் தாத்தாவோ கையெழுத்து போட்டாதாயே அதையெல்லாம் எடுக்க முடியும். அப்படி ஒரு ஏற்பாட உங்க தாத்தா பண்ணி வச்சிருக்காரு. இப்ப அவர் ஊர்ல வேற இல்லையா, இப்ப நீதாயா வந்து நகையெல்லாம் எடுக்கணும். அப்படியா? சரிங்க பாட்டி, நான் வந்துடுறேன். என்னைக்கு வரணும்னு சொல்லுங்க. வர்ற புதன்கிழமை நாள் நல்லா இருக்குன்னு சொல்றாங்க, அன்னைக்கு புறப்பட்டு வந்துறியா? போயிட்டு வந்துருவோம். சரிங்க பாட்டி, கண்டிப்பா வந்துடுறேன். சரியா, நான் வச்சிட்டுமா? சரிங்க பாட்டி. என்ன மாப்பிள்ள எதுவும் யோசிச்சுட்டு இருக்கீங்க? பாட்டி இப்பதான் போன் பண்ணாங்க மாமா. அப்படியா? என்ன விஷயம்? கும்பாபிஷேகம் வருது இல்ல மாமா, அப்போ சாமிக்கு சாத்துற நகையெல்லாம் பேங்க் லாக்கர்ல இருக்கான். அத நானோ தாத்தாவோ சைன் பண்ணி எடுக்கிற மாதிரி தான் தாத்தா ஏற்பாடு பண்ணி வச்சிருக்காராம். தாத்தா ஊர்ல இல்லன்றதுனால இந்த நகையெல்லாம் வெளியே எடுக்கிறதுக்கு பாட்டி என்ன வர சொல்லிருக்காங்க. ஓ, அப்போ நீங்க அங்க போய் தானே ஆகணும் மாப்பிள்ள? ஆமா மாமா. எப்ப போனதுக்கு? வர புதன்கிழமை வர சொல்லியிருக்காங்க. கோயில் விஷயமா தான் அம்மா உங்களை வர சொல்லியிருக்காங்க. ஆனா சிவனாண்டிக்கு இந்த விஷயம் தெரிஞ்சா அவன் சும்மா இருக்க மாட்டானே, உங்களை ஈஸ்வரி கிட்ட போட்டு கொடுக்க பாப்பானே. எப்பா, இப்ப அவங்க உன்ன கண்கொத்தி பாம்பாதான் வாட்ச் பண்ணிட்டு இருப்பாங்க.
இது மட்டும் அவங்களுக்கு தெரிஞ்சிச்சுன்னு வையே, அப்படியே அல்வா சாப்பிட்ற மாதிரி அப்படியே அத்தை கிட்ட அழகா போட்டு கொடுத்துட்டு போயிட்டே இருப்பாங்க. ஜாக்கிரதையா இருக்கணும். சந்தேகமே வேண்டாம், கண்டிப்பா உங்களுக்கு விஷயம் தெரிஞ்சிருக்கும். எப்பா அவங்களுக்கு தெரியுன்றது கன்ஃபார்மா தெரியும்னா அப்புறம் நீ போறது ரிஸ்க் ஆயிடுமேப்பா. புரியுது, ஆனா வேற வழி இல்லையே. நான் போய் சைன் பண்ணாதான் நகையை எடுக்க முடியும். இப்ப என்ன பண்றது மாப்ள? இந்த நிலைமை எப்படி சமாளிக்கிறது? யோசிக்கணும் மாமா. ஆனா எக்காரணத்து கொண்டோம் கும்பாபிஷேகம் வரைக்கும் என்னை பத்தின உண்மை அத்தைக்கு தெரிஞ்சிடக்கூடாது. அது ரொம்ப முக்கியம். ஆமா, அப்படிதான் முடிவு எடுத்திருக்கிறதா வெறுமை சொன்னாரு. என்னைக்கு பேங்க் போறாங்க? வர்ற புதன்கிழமை போறாங்களா? அப்ப அந்த டிரைவர் பையன் கண்டிப்பா அன்னைக்கு பேங்க்குக்கு கையெழுத்து போட போவான்ல? போய் தானே ஆகணும். இல்லனா கோயில் நகையை வெளியே எடுக்க முடியாது சந்திரா. சூப்பருங்க. கண்டிப்பா இதுல வசமா அவன் மாட்டுவான். அவன் வந்து கையெழுத்து போட்டா அதுவே நமக்கு பெரிய எவிடன்ஸ் ஆச்சே. ஆமா சந்திரா, அது பெரிய எவிடன்ஸ் தான். இது ஒண்ணு போதுமேங்க. அவன் யாருன்னு அக்கா கிட்ட வெளிச்சம் போட்டு காட்ட. அவனை கூட்டிட்டு வந்து அந்த ராஸ்கலோட முகத்திலே கிழிக்கிற. நீ சொன்னா உங்க அக்கா நம்பி உடனே வருவாளா? ஏன் சந்தேகமா கேக்குறீங்க? இல்ல, சென்னைக்கு கூட்டிட்டு போய் அவன் யாருன்னு உன்னால நிரூபிக்க முடியல, அதனால இப்ப மட்டும் வருவாளான்னு ஒரு சந்தேகம் தான். நீங்க சொல்றது கரெக்ட் தாங்க. ஏற்கனவே நான் ஏமாத்திட்டு தான் அவ ரொம்ப கோவத்துல இருக்கா. இப்ப நான் கூப்பிட்டா ஆரம்பத்துல முரண்டு பிடிக்கதான் செய்வா. இருந்தாலும் எப்படியாவது அவளை பேசி சம்மதிக்க வச்சு பேங்க் கூட்டிட்டு போயிட வேண்டியதான். சரி, அத மட்டும் நீ செஞ்சிட்டேன்னு வை, அவன் கையும் களவுமா மாட்டிப்பான். அதுக்கப்புறம் தப்பிக்கவே முடியாது. கண்டிப்பாங்க, கண்டிப்பா நான் அக்காவை பேங்க் கூட்டிட்டு போறேன். அவனும் அக்கா முன்னாடி எப்படி சைன் பண்றான்னு நானும் பாக்குறேன். புத்திசாலித்தனமா எவ்வளவு நாளைக்கு தான் அவன் நம்மளை ஏமாத்த முடியும்? பல நாள் திருடன் ஒரு நாள் அகப்படுவாங்கிற மாதிரி அவன் கண்டிப்பா மாட்டதான் போறான். என் அக்காவும் அன்னைக்கு அவனை வீட்டை விட்டு துரத்ததான் போறான். சந்திரா, உனக்கு விஷயத்த சொல்லிட்டேன். இப்ப எல்லாமே உன் கையில தான் இருக்கு. கொஞ்சம் பார்த்து நடந்துக்கோ.